அழைக்குமாறு பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த மாநாடு மற்றும் இசைகளுக்கும் இன்றைக்கு திரும்பி ஒருத்தர் பண்ணது அரசாங்கமே திரும்பி பார்க்கிற நிலைமைக்கு வரும்போது இன்னும் எல்லாரும் சேர்ந்து பல ஆயிரம் கைகளை கட்டுகின்ற பொழுது இந்த அரசாங்கமே ஒரு காலவழிக்கு அத்தகைய அற்புதமான எல்லாத்துக்கும் மேலாக எனது இதயத்தில் இருக்கின்ற தங்கநாயக சுப்பிரமணிய அவர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற நிர்வாகிகள், தலைவர்களுடைய அத்தனை பொறுப்பாளர்கள், மணிக்கட்டு அந்த மணிக்கட்டு ஆன்மா சாயும் வரை எத்தனை லட்சம் கோடி முறை இந்த மணிக்கட்டு அசைந்திருக்கும். மணியடித்து 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 இறைவனுக்கு இதெல்லாம் பின்ன சாதனை இல்லையா? இதுதானே பின்ன சாதனை. எத்தனை கோடி முறை ஒரு கையை வலமாக சுற்றி இன்னொரு கையை வளமாக மணியை ஆட்டுவது இன்னும் ரெக்கார்டு இல்லையா? எத்தனை லட்சம் முறை வாயால் அச்சித்து இவற்றை பணிவன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் தமிழ்நாடு கோயில் பூசாரியின் நலச்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை மாவட்ட மாநாடு இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த மாவட்ட மாநாட்டில் கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவானது இன்று அனுப்பப்பட உள்ளது. கிராம கோயில்களில் பணியாற்றக்கூடிய 60 வயது நிரம்பிய பூசாரிகளுடைய ஓய்வூதிய விண்ணப்பம் 1000க்கு மேற்பட்டுள்ள விண்ணப்பங்கள் ஆணையர் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ளது. அதை உடனடியாக பூசாரி ஓய்வூதியம் வழங்குவதற்குண்டான ஆணையை பிறப்பிக்க வேண்டும். பெரிய திருக்கோயில் பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்களுக்கு மட்டுமே குடியிருப்பு மனை ஒதுக்கீடு செய்து தரப்படுகின்றது. அதே போல அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பட்டியலில் சேராத திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கும் குடியிருப்பு ஒதுக்கி தர வேண்டும். பெரிய திருக்கோயில்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு வாட்டர் செய்து தரப்படுகிறது. அதே போல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு குடிநீர் மின் இணைப்பு இலவசமாக வழங்க தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம். பூசாரியின் நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஒரு வார பூஜை நடைபெறும் திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகை 1000ஐ 1500 உயர்த்தியும் கிராம கோயில் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் 1500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தமிழ்நாடு கோயில் பூசாரி நலச்சங்கம் தமிழக அரசை வரவேற்கிறது.